தானே? ஹைட்டெல்லாம் இவ்வளோ தான், இதுக்கு மேலே போகாது. இது சும்மா இங்கே பார்த்து இப்படி திருப்புறது. இது தெரியும் திரும்ப யூஸ் பண்ணி தான் வச்சுக்கோங்க. அடுத்து மேலே கீழே இதெல்லாம் தெரியும். ஐயரிங்க பண்ணும்போது சரி. அதெல்லாம் இந்த கிராஸை கவர் பண்ணிவிடுங்க. இந்த கிராஸ் சென்ட்ரல் இருக்குதுல்ல. சார் இந்த இது கவர் பண்ணிவிடுங்க. அது கட்டான பிறகு அது பிரச்சனை சார்.
தாசனைகளை முகந்தவர்களாய் காணப்பட்டோம். நாங்கள் பாடப்படுகின்ற பாடல்கள் உடைய சமூகத்தில் வாசித்து தியானிக்கின்ற வேத வசனங்கள் அனைத்தும் தம்முடைய சமூகத்தில் பிரீதியாக வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை துதிகளை எடுக்கிறோம். வரவேண்டிய மக்களையும் கூட்டி சேரும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இவைகளை வேண்டுகிறேன் என்றோம். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலைகளில் 10வது பாமாலை பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லவரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானவரை, கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையார் எல்லோரும் என்ற பாமாலைகளில் 10வது பாமாலை பாடலை நாம் எழுந்திருந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பாடுவோம். ஆண்டவரே
கடவுளின் அன்பை எழுதிக் கொள்கிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிவித்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித மனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தே தாக்கத்துக்கு போய் தாமே மறந்து விரோதமாக பாவங்கள் பாவம் செய்தேன். இனி உங்களுடைய பாவங்கள் செல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உங்களுடைய குடிக்காரர்கள் நான் வைத்துக் கொள்கின்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாரும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் அனுப்புகிறார். ஆகவே இந்த வேலையில் நடந்தால் கேட்டவர்களாய் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சன்னிதானத்தில் உலகார் இருக்கிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கடந்த நாட்களிலே கடவுளுக்கு விரோதமாய் நாம் எண்ணின, பேசின, செய்த காரியங்களை நினைவு கூர்ந்தோம். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நம்மையும் நம்முடைய மகிமைக்காக நம்முடைய சாயலிலே படைத்திருக்கிற கர்த்தரையும் பிரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலிருந்து நாம் மாறுபட, அவரோடு கூட இருக்கிற உறவில வளர நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை உணர்ந்து அவருடைய சன்னிதானத்திலே நாம் ஏற்றுக்கலாம். முதலாவது பாவரிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டபடி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். Amen.
சங்கீதமானது சங்கீதங்களிலே 128வது சங்கீதம். சங்கீதங்களிலே 128வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டுவரங்களில் மனிதரும் காட்சிக்குடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுடன் அழலாம். எருசலேமின் வாழ்வை காண்பாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை. யோசுவா 24:14 முதல். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள் என்பதை வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையை குடும்ப ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். இந்த நாளிலும் குடும்பமாக சிறப்பு பாடல் பாட விரும்புகிறவர்கள், சாட்சி கொடுக்க விரும்புகிறவர்கள் தன்னுடைய பெயர்களை வந்திருக்கிறார்கள். இந்த வழியில் முதலாவது பாடலை மிஸ்டர் பி. ஜெயசீலன் அவருடைய
இந்த இந்திய அரசால் சேர்ந்து 30 வருடங்கள் நான் கடவுள் இருக்க நினைச்சிருக்கோம் செலுத்துகிறேன். 36 வருடங்கள் எனக்கு பணி கிடைத்தது, கடவுள் செலுத்துகிறேன். மற்றும் கடந்த ஜூலை மாதம் எனக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டது. நான் எங்கள் வீட்டில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று வாங்கிவிட்டேன். அதை ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்மெல் வந்து எனக்கு அட்டாக் பண்ணிவிட்டது. அது என்னுடைய நெஞ்சிலே ஒரு சரியாக அது ஃபார்ம் ஆகிட்டது. நான் தொடர்ச்சியாக எக்ஸாக ஃபீவர் இருந்தது. நான் மருத்துவம் சென்றேன். அவங்க எனக்கு மாத்திரை கொடுத்தார்கள். அது சாப்பிட்டு விட்டேன். அந்த ஃபீவர் காய்ச்சல் நின்று விட்டது. ஆனால் என்னுடைய நாக்கிலே வந்து ஒரு கசப்பு தன்மை வந்து விட்டது. மறுபடியும் டாக்டர் பார்த்தேன். அவர் சொன்னார், நீங்கள் ஒரு வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டு சரியாக போன்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு 4 நாள் சாப்பிட்டேன். ஆனாலும் ஒரு மாதத்துக்கு தெரியல. தொடர்ச்சியாக மறுபடியும் ஒரு வாரம் வாங்கி நான் சாப்பிட்டேன். ஆனால் ஒன்றும் தெரியல. இந்த வேளையில் வந்து இந்த சத்தியம் டிவியில் வந்து ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி வந்தது. அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த எண்ணெய் பூசி ஜெபிப்பது எப்படி என்பதை பற்றி ஒரு நல்லா ஒரு விளக்கமாக ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். அது எங்கள் ஆசீர்வாதம் இருந்தது. அது தொடர்ந்து என்னுடைய மனைவி எனக்கு தினமும் எண்ணெய் பூசி ஜெபித்து கைகள் ஜெபித்துள்ளார்கள். நானே எனக்கு அந்த அப்படியே பயன்படுத்த கஷ்டம் குறைஞ்சி விட்டது. அப்போது முற்றிலும் நீங்கிவிட்டது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயமாகிவிட்டது. என்னுடைய உடல் எடை கூட மிகவும் குறைந்து விட்டது. அந்த டைமில் எனக்கு ரொம்ப பயம் ஏற்பட்டது. ஆனால் கரெக்டாக என்னை வெடித்து காத்து இப்போ நல்லா சொல்லி கொடுத்துருக்கார். எனக்கு அருமையாக நல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வீஸையும் அதுபோல் இந்த பயன்படுத்தி விடுதலை கொடுத்த தேவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரியத்தை வாக்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாக்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாக்கும். உன் காரியம் வாக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாக்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்றே பிரித்தெடுத்து தமகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்றே பிரித்தெடுத்து தமகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாக்கும். உன் காரியம் வாக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாக்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் உயவனவர் உன்னை சிறப்பாய் மணந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் உயவனவர் உன்னை சிறப்பாய் மணந்திடுவார். உன் காரியம் வாக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாக்கும். உன் காரியம் வாக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாக்கும். உன் ஜபத்தினை தொடர்ந்திடும் மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜபத்தினை தொடர்ந்திடும் மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். உன் தடைகளை நோக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். உன் தடைகளை நோக்கிடுவார். என் காரியம் வாக்கும்
குலுங்கும் வாசனையே சரோனின் ரோஜாவே பூத்து குலுங்கும் வாசனையே உமை போல் மனமீச யாரும் உண்டு உலகினிலே உமை போல் மனமீச யாரும் உண்டு உலகினிலே ஆராதனை உமக்கு தான் அப்பா அப்பா உமக்கு தான் ஆராதனை உமக்கு தான் அப்பா அப்பா உமக்கு தான் சிலவாம் குளத்தினிலே கழுவும் போது கண் திறந்தே சிலவாம் குளத்தினிலே கழுவும் போது கண் திறந்தே எப்பத்தாய என்று சொல்லி செவிகளையே திறந்து விட்டேன் எப்பத்தாய என்று சொல்லி செவிகளையே திறந்து விட்டேன் ஆராதனை உமக்கு தான் அப்பா அப்பா உமக்கு தான் ஆராதனை உமக்கு தான் அப்பா அப்பா உமக்கு தான் அப்பாவின் பாதத்தினால் நமதிருந்து பெற நடந்து அப்பாவின் பாதத்தினால் நமதிருந்து பெற நடந்து கழுகுமல் சிறகடுத்து உயர உயர பறந்திடுவேன் கழுகுமல் சிறகடுத்து உயர உயர பறந்திடுவேன் ஆராதனை உமக்கு தான் அப்பா அப்பா உமக்கு தான் ஆராதனை உமக்கு தான் அப்பா அப்பா உமக்கு தான் அக்னி அபிஷேகம் தலைமேல இறங்கணுமே அக்னி அபிஷேகம் தலைமேல இறங்கணுமே துவமாய் நறுமணமாய் துதிகளை நான் செலுத்தணுமே துவமாய் நறுமணமாய் துதிகளை நான் செலுத்தணுமே ஆராதனை உமக்கு தான் அப்பா அப்பா உமக்கு தான் ஆராதனை உமக்கு தான் அப்பா அப்பா உமக்கு தான் எஜமான் இருக்க அடிமைகள் ஆராதிக்க ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே ஆராதனை உமக்கு தான் அப்பா அப்பா உமக்கு தான் ஆராதனை உமக்கு தான் அப்பா அப்பா உமக்கு தான் தொடர்ந்து இரண்டாவது வேத பகுதியை புதிய ஏற்பாட்டு பகுதியாக நாம் வாசித்திருக்கிறோம். வசதிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதப்பாடம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 35 முடிய. பரிசுத்த மார்க்கு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உடைய தாயாரும் உடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் இவனோ, அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதப்பாடம் வாசிப்பாயிற்று. தொடர்ந்து ஒரு சாட்சியை நாம் கேட்கலாம். மிஸ்டர் ஜீவராஜ் அவர்கள் தன்னுடைய சாட்சியை இப்பொழுது என்னுடைய நாமத்தின் மகிமைக்காய் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மார்ச் மாதம் நான் வந்து எங்கள் ஜிசிடியிலேருந்து எனக்கு வந்து தலைமை எனக்கு வந்து கவுன்சிலிங் நடத்த வேண்டி கவுன்சிலிங் நடத்த வேண்டிய எங்களை வந்து அழைக்கப்படுத்தி என்ன அனுப்பினாங்க. கிட்டத்தட்ட 90 பேர் பக்கம் போட்டாங்க. அதில் வந்து நான் 37ஆவதாக தான் இருந்தேன். எனக்கு வந்து கவுன்சிலிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே வெயில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவுன்சிலிங் கொடுத்தோட அவங்க அனுப்பிடுவேன் அப்படிதான் சொல்லி தான் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனுப்புகிற மாதிரி தெரியல. இப்போ நாங்கள் போய் நிறைய கமிஷனரை பார்த்துட்டு லெட்டர் கொடுத்தோம்.
லெட்டர் கொடுத்து போகிற அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ரொமோஷனில் வந்துக்கிறீங்க, ஸோ நீங்கள் அடுத்த ப்ரொமோஷனில் தான் போக முடியும், அதனால் உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அந்த நேரத்தில் ஐயர் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணாங்க, ஒரு சாட்சி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து மாற்றினாங்க அப்படின்னு. ஏன் நமக்கு கடவுள் செய்ய மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஐயாட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா வந்து கொஞ்சம் வாரத்தோட ப்ரேயர் பண்ணாங்க. அது போக நம்ம பெண் லேடிஸ் இருக்கிறோம், ஆண் லேடிஸ் இருக்கிறதையும் சொல்லி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் கிடைக்க நினச்சப்போ ரொம்பவே ட்ரை பண்ணோம், ரொம்பவே முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க, 2020 வந்து ஜனவரி மாதம் கையெழுத்து ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபருக்கு கைது போட்டாங்க. ஆனால் ரிலீவ் பண்ணாமல் வச்சுட்டாங்க. சரி ரிலீவ் பண்ணாமல் சொல்லி நானும் டெய்லி போய் பார்க்குறது பிடிக்கிறது எல்லாம் ஒன்றும் முடியாமல் இருந்தது. அப்புறம் திருப்பி வந்து ஐயாட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னேன். ஐயா ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் வந்து நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 6 மணிக்குள்ள ப்ரேயர் போடுவார். ஐயர்மா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 9 மணிக்குள்ள ப்ரேயர் போடுவாங்க. அதில் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து அவங்க வந்து வார்த்தையோட ஜெபம் பண்ணும் பொழுது யாரெல்லாம் ஜெபிக்க சொன்னாங்களோ அவங்க பண்ணி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு வந்து ரொம்பவே அந்த டைமில் தனிமையாக இருந்த டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் காலையில் என்ன பண்ணுவோம்னா வீட்டில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா மிஸ்ஸஸ் எல்லாம் வந்து குடும்பமாக காலையில் ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் இங்கே சென்னையில் உட்காந்து நான் காலையில் 5 to 6 ப்ரேயர் பண்ணுவேன். இப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குற மாதிரியே இல்லை, ரிலீவ் பண்ணுற மாதிரியே இல்லை. இன்னைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன்னு சொன்னாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா கொரோனா பிடிச்ச பிறகு தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ ஆகஸ்ட் மாதம் நான் போய் கமிஷனர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னாங்கன்னா அந்த டைம் நான் மெடிக்கல் லீவில் இருந்தனால என்ன சொன்னார், மெடிக்கல் லீவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா அவருக்கு நான் போட்டு தந்துடுறேன் அப்படின்னு கமிஷன் சொல்லியிருக்காரு. உடனே டெப்டி டைரக்டர் எனக்கு கூப்பிட்டு சொன்னார், ஜூவலர் இந்த மாதிரி இருந்தது உடனே வாங்க அப்படின்னு. சரி நான் உடனே நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் போகும்போது பார்த்தீங்கன்னா தரவண்டிக்கிட்ட சொல்கிறாரு, என்கிட்ட நேரில் பார்த்தா சொல்கிறாரு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஃபைல் உள்ள பண்ணால் கைது போட முடியல. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பரும் முடிஞ்சிருச்சு. காரணமாக தெரியல. அப்போ என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் வருது, ஸோ எலெக்ஷன் வரனால உங்களுக்கு பண்ண மாட்டாங்க, எலெக்ஷன் முடிச்சு தான் பார்ப்பாங்க அப்படின்னு. சரி நாங்கள் விடாமல் மொத்தமாக ஜெபம் பண்ணுவோம். அக்டோபர் மாதம் 31 13 கையெழுத்து போட்டார். ஏன்னா அவர் மேலே ஒரு என்கொயரி வந்தது, ஏன்னா ஃபைலில் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு என்கொயரி வந்ததுனால அவர் என்ன பண்ணாருன்னா பயந்துட்டு அந்த தேர்தலில் எல்லா ஃபைலையும் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போடுறதுனால என்ன வச்சுக்கிட்டிங்கன்னா அக்டோபர் 14 கையெழுத்து ஆயிடுச்சு. சரி ரிலீவ் பண்ண வேண்டாம், சேலரி ப்ராப்ளம் வருது, பாதி சப்ளை கொடுக்கணும், பாதி சப்ளை கொடுக்கணும், அதனால் வந்து இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம், அதனால் அக்டோபர் மாதம் 31 மட்டும் தான் ரிலீவ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அக்டோபர் மாதம் 31 ரிலீவ் பண்ணி விட்டாங்க. ரிலீவ் பண்ணிட்டு ஜிசிபியில் வந்து நவம்பர் மாதம் 2 ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு வேண்டி ஜெவனவர்களுக்கோ கர்த்தருக்கோ குருவானவருக்கோ கர்த்தருக்கோ எல்லாத்துக்கும் மீண்டும் வருவதை நன்றி சொல்லி எனக்காக எனக்கு குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு என்ன என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறப்பு பாடலை அருள் சுகீதம் அவர்கள் பாட கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சொன்னால் தொடர்ந்து நாம் எழுது நின்று நம்முடைய விசுவாசத்தை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் எழுது நின்று நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள விசுவாசிகளே, ஆமென். கர்த்தர் உங்களோடு
கிருபையினால் எங்களை காப்பாற்றியவர்களும் ஆமென். தேவனுடைய கிருபைக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு செய்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையை வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இன்னும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும். எங்கள் ஆண்டவர் சிறமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய துதி ஸ்தோத்திர பலிகளை அவருடைய சன்னிதானத்தில் நிறைவேற்றலாம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம் சர்வ வல்லமையுள்ள கடவுளே, ஆமென். இத்தருணத்தில் பொருளப்பட்டவை நோக்கி பொதுவான நம்மை செய்ய விளைவித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, இரண்டு பேரால் மூன்று பேரால் இந்த நாட்கள் அழைக்கப்பட்டு அவர் கேட்கிறவர்களை அருள் செய்தேன் என்று வாக்கு இருக்கிறது. கர்த்தாவே, வரையாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி மேலே ஒரு சத்தத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டீர்களோ. ஆமென். ஒரு நாள் தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக எழுந்து நின்றுள்ளாய். பாமாலைகளில் 216வது பாமாலை பாடலை நாம் பாடலாம். பாமாலைகளில் 216வது பாமாலை, ஏதேனில் ஆதிமரம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே என்ற பாமாலைகளில் 216வது பாமாலை பாடலை எழுந்து நின்று தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக நாம் பாடுவோம்.
34 மற்றும் 35 வசனங்களை எடுத்து வாசிக்கும். நம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவரை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். தலைகளை தாழ்த்தினவர்களாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து குடும்பமாக உம்மை ஆராதிக்கும்படியாக, குடும்பங்களாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களை நீங்கள் அழைத்தமைக்காக நாம் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பம் என்கிற இந்த மகிமையான அனுபவத்தில் தேவனுடைய மகத்துவம் விளங்கத்தக்கதாக இந்த நாட்களில் கிருபையும் இறங்கும் பாராட்டும். அடியனை மறைத்துக் கொள்ளும். எங்கள் எல்லோருடைய தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட வைத்தல் நாமத்தில் இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்லதாகனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த அருமையான ஆண்டினுடைய இந்த நிறைவான ஓய்வு நாளில் ஒரு குடும்பமாக அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வரவும் அவரை தொழுது கொள்ளவும் தேவன் இந்த அருமையான தருணத்தை ஈவாய் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அருமையானவர்களே, குடும்பமாக நம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கியம். குடும்பங்கள் என்பது கடவுளாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய திருமண ஆராதனைகளில கடவுளுடைய சித்தத்திற்கு, கடவுளுடைய மகிமைக்கு குடும்பங்களிலே இடம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்த காரியங்கள் அதிகமாக சிந்திக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் வருகின்ற வழியில மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் அறிஞர்கள தாம் பகுதியினுடைய நிறைவிலை பார்க்கும் பொழுது அவர்கள் இனி இருவரல்ல ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே குடும்பத்தினுடைய உன்னதமான அல்லது உயர்வான கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த உறவினுடைய மேன்மையை குறித்து கடவுள் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவானவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அதை குறித்து மறுபடியுமாக பேசி கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்லியும் அவர் அந்த இடத்திலே போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மேலும் திருமண ஆராதனைகளை நாம் வாசிக்கிறோம். இயேசுவும் இந்த திருமணத்தை அவர் மிக முக்கியமான ஒன்றாக கருதுவது நிமித்தமாக இங்கேதான் மனிதன் தன்னுடைய மகிமையை அவன் இழந்து போனதை அவர் அறிந்து அந்த குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்துல 11ஆவது வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அருமையானவர்களே, இயேசுவானவர் உலகத்திலே வந்தது பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகிமையை மறுபடியும் இந்த குடும்பத்திலே கொண்டு வரத்தக்கதாகத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாவது அற்புதத்தை அந்த திருமண நிகழ்ச்சியில அவர் செய்தார், கலந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே குடும்பம் என்பது கடவுளுடைய பார்வையில ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, மனிதன் பாவத்திலே விழுந்தது நிமித்தமாக இந்த குடும்பம் சபிக்கப்பட்டு போனதையும் நாம் இடத்துல அறிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அங்கே நீங்கள் பார்க்கின்ற வழியில குடும்ப உறவு எப்படியாக மாறி போகிறது என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் ஆண்டு கொள்ளுகின்ற ஒரு நிலையினராய் குடும்ப உறவு மாறி போகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வழியில இதைத்தான் 15, 16 வசனங்களிலே வாசிக்கிறோம்.
இங்க பார்க்கிறோம், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? அவள் இருவரல்ல ஒரே மாம்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் இங்கே உறவு தொடர்கிறது. ஆனால் கடவுளுடைய மகிமையை அவன் இழந்து போன ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மறுபடியுமாக ஒரு சந்ததியை, பரிசுத்தமான சந்ததியை அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். ஆகவேதான் நோவாவினுடைய காலத்தில் இந்த குடும்பங்கள் அழிக்கப்பட்டு போனாலும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் எப்படியாக வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதற்கான கிருபை என்று சொல்லி நீங்கள் பார்க்கிற வகையில கடவுளுக்கு ஏற்ற ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்ற வகையில கடவுள் இந்த சந்ததியின் மூலமாக எல்லா ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாகத்தான் ஆபிரகாம் ஆகிய ஒரு குடும்பத்தை அவர் அழைக்கிறார். ஆபிரகாமாக அவன் காணப்படுகிறதை நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே இருந்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வழியில 5வது வசனம் எப்படியாக சொல்கிறது வாசிப்போம். இடத்துல ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லி அவருடைய பெயர் மாற்றத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் என்று சொன்னால் குடும்பத்தினுடைய தலைவர். ஆனால் இங்கே இன்று பார்க்கின்ற வழியில திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக அவன் ஏற்படுத்தப்படுகிறான். திரளான ஜாதி என்று சொல்லுகின்ற வழியில அவருடைய சொந்த இனமும் வீடு மாத்திரமல்ல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலேயே அதை சொல்லுகின்றார். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 7:1 இந்த இடத்துல பார்க்கின்றோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். எதற்காக? உன்னை ஆசீர்வதிக்கவும் உன்னை சபிக்கிறவனை சபிக்கவும் உண்மையுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதமான சந்ததியை உருவாக்குவதுதான் தொடர்ந்து கடவுள் அங்கே இந்த குடும்பத்தோடு கூட அவர் இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாகத்தான் இஸ்ரேல் சமுதாயம் ஒன்று உருவாகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சமுதாயத்தை கடவுள் உலகம் அனைத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சமுதாயமாக அவர்களை ஏற்படுத்துகிறார். ஆனால் இவருடைய பாவத்தை நிமித்தமாக பல நேரங்களில் இவர்கள் கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறார்கள். கடவுளை தவிர கடவுளை மற்ற தெய்வங்களையும் இவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. இதிலிருந்து அவர்களை விடுதலையாக்க கடவுள் பல்வேறு காரியங்களை செய்கின்றார். ஏனென்றால் இவர் மூலமாக ஒரு வம்சம் உருவாக வேண்டும், இவர் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் யார் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் அதைத்தான் முதலாவதாக நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, கடவுளை உண்மையாக ஆராதிக்கிற ஒரு குடும்பம். அந்த ஆராதிக்கிற குடும்பத்தின் மூலமாகத்தான் கடவுள் ஒரு பெரிய சமுதாயத்தை அவர் ஏற்படுத்த முடியும், பெரிய குடும்பத்தை அவர் உருவாக்க முடியும். அதைத்தான் நாம் யோசுவாவினுடைய புத்தகத்தில் யோசுவா சொல்வதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நாம் பார்க்கின்ற வேளையிலே நோவா கடவுளை சேவித்ததை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் கடவுளுக்கு பலி செலுத்தி அவரை தொழுது கொண்டதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ கடவுளுக்கு விரோதமாக பல நேரங்களில் மற்ற தெய்வங்களை தொழுது கொள்ளுகிற ஒரு ஜனங்களாக மாறினார்கள். ஆகவே இவர்களிலிருந்து தொடர்ந்து ஒரு சந்ததி உருவாகுமா என்பது யோசுவாவினுடைய சந்தேகமாகிவிட்டது. ஆகவேதான் இங்கே சொல்லுகின்றார், நானும் என் வீட்டார்களோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், யாரை நீங்கள் ஆராதிக்கப் போகிறீர்கள் என்பதை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் கர்த்தரை விட்டு விலகுவது எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. 16வது
19-20 வசனங்களை வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் கஷ்டமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திருப்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஆம் அருமையானவர்களே, கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று சொன்னால், அவருக்கு விரோதமாக மற்ற தெய்வங்களுக்கு பின் செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களை நிர்மூலமாக்கி விடுவார். எதை கொண்டு அவர் சொல்லுகின்றார்? இதற்கு முன்பாகவே மோசேயோடு கூட கடவுள் இதை குறித்து பேசுகின்றார். எண்ணாகமம் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். எண்ணாகமம் 14:12. நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் வளர்த்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆம் அருமையானவர்களே, அவர்களை பார்க்கலாம் உன்னுடைய குடும்பத்தை நான் பெரிதாக்குவேன் என்று சொல்கிறார். அவர்களையோ நிர்மூலமாக்கி போடுவேன் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டார், என்னை யாரை சேவிப்பீர்கள்? ஆகவேதான் அங்கே யோசுவா சொல்கிறான். காரணம் என்ன? நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்களே, பின்ன ஏன் இப்படியாக செய்கிறீர்கள்? அவர்களே சொல்கிறார்கள். 17ஆம் வசனத்திலும் 18ஆம் வசனத்திலும் யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். ஆம் அருமையானவர்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில கடவுள் அவருக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறவரை அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவோ அவைகளின்படி நடக்கவோ அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியோ கட்டளைகளின்படியோ நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அந்த இடத்துல கடவுள் திட்டமாய் மோசே மூலமாக சொல்லி இருக்கிறார். கடவுளை நீங்கள் சார்ந்து இருக்கின்றவரை கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வழிக்கும். அங்கே பார்க்கிறோம், அவர்களுக்கு எதிராக வருகிற மக்களை குறித்து சொல்கிற வேளையில ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். 6-7 வசனங்களை வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக உரிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆம் அருமையானவர்களே, தொடர்ந்து கடவுள் சொல்லுகின்றார், உனக்கு எதிராக வருகிறவர்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கின்ற வேளையில அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நினைவு கூறுகிறார்கள். அவர்களை விட பலத்த ஜாதியாருக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக இருந்த பலத்த அரண்களை எல்லாம் அவர் நிர்மூலமாக்கினதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இப்படி இருந்தோம் நீங்கள் இந்த கடவுளை நீங்கள் மறந்து போவீர்களானால் நீங்கள் நிர்மூலமாவீர்கள் என்று சொல்கின்றார். அருமையானவர்களே, கடவுளுக்கு ஏற்ற ஒரு ஜனம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் கடவுளை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடவுளை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் நம் மூலமாக ஒரு பரிசுத்த ஜாதியை, பரிசுத்த கூட்டத்தை அவர் ஏற்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடங்களில் இதை நினைவுபடுத்தி பார்த்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல யோசுவா அவர்களுக்குள்ள கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளத்தான் அவர்களை அழைக்கிறதை பார்க்கின்றோம்.
அந்த காலங்களில ஒரு ராஜாவுக்கு கீழாக இன்னொருவன் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த அவனுக்கு கீழாக இருக்கிறவன் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுள் இந்த ராஜாவுக்கு கீழாக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அதை மனதில் வைத்துதான் யோசுவா இந்த இடத்திலும் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் 22ஆம் வசனத்தை, யோசுவா 24:22 வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். நீங்களே அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச பிரமாணத்திலும் நாம் சொல்லுகின்றோம், பிதாவை விசுவாசிக்கிறேன், குமாரனை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன், பாவ மன்னிப்பை குறித்து விசுவாசிக்கிறேன், மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். இப்படியாக நாம் சொல்லுகின்றோம். இவைகளுக்கு நாம் தான் சாட்சி. அருமையானவர்களே, ஆனால் இதை விட்டு நாம் வேறு தேவர்களை அல்லது அவரை விட்டு விலகிச் செல்வோம் என்று சொன்னார், அதற்கு நாம் தான் சாட்சி. அருமையானவர்களே, நாமே நமக்கு விரோதமாக சாட்சி கூறுகிற மக்களாக நாம் மாறிவிடுவோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில அவரை குடும்பமாக ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பம் அவரை சேவிக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கிறதா? நம்முடைய குடும்பங்கள் உண்மையாகவே அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதா? நம்முடைய குடும்பங்கள் இந்த தேவாலயத்தில் அமர்ந்து இருக்கிறதா? அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறதா? அவருடைய வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறதா? அவரை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடனும் நாம் தொழுது கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஏனென்று சொன்னால் நம்முடைய குடும்பம் நேருக்கு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக மாற வேண்டும். அதற்காகவே அவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். யோசுவா அதைத்தான் அவன் நினைவு கூறுகிறான். அவருடைய வாழ்நாளினுடைய இறுதியில அவன் தைரியமாய் சொன்னான். அருமையானவர்களே, 23ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதற்கு ஆதரவாக சொல்லுகிறார்கள், நீங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் உடைய முழு பலத்தோடும் அவரை சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களுடைய ஆராதனையை அசட்டை பண்ணக்கூடாது. ஆராதனை ஏதோ என்று சொல்லி ஏனோமானம் என்று சொல்லி நாம் கலந்து கொள்கிறது கடவுளுக்கு விரோதமானவற்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்று நீங்களும் நானும் கடவுளை நீங்களும் நான் குடும்பமாக எப்படியாக நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் இன்னொரு காரியத்தை குடும்பத்தை குறித்து சொல்கிறார். தனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் யார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகின்ற வழியில நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில நாம் வாசிக்க கேட்டோம். அருமையானவர்களே, அந்த பகுதியில நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வழியில அங்கே சுற்றி இருக்கிறவர்களை அவர் நோக்கி சொல்லுகிறார், என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் மாத்திரமே எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி நூலில் 3ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நம்மை சூழ உள்ளவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனை எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். அருமையானவர்களே, ஏன் இந்த இடத்துல இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால், யோவான் 6ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வரையில என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, சிலுவை பரியந்தம் இதை மறுபடியுமாக அவர் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அருமையான பிதாவை நோக்கி பார்க்கின்ற வேளையில, அவர் வியாகுலப்படுகின்ற வேளையில, அந்த வேளையிலும் சொல்லுகின்றார், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி அதை அர்ப்பணிக்கிற கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல
நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலும் அங்கே பண்டிகை காலத்தில் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர் என்ன சொல்கிறார்கள், நீ இந்த நேரத்தில் போய் நீ அற்புதத்தையும் அடையாளம் செய்யும், அப்போதுதான் அநேகர் உம்மை குறித்து அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவருடைய இஷ்டத்தின்படி அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. ஆனால் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல வந்தது எதற்காக, இந்த உலகத்துல வந்தது எதற்காக என்று சொன்னால் தம்மை மேசியாவாக அவர் உலகிற்கு அறிவிக்கத்தக்கதாகவே அவர் இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. ஆனால் அவருடைய சகோதரர்களோ வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இயேசுவானவர் சொல்கிறார், என் தாய் சகோதரரும் சகோதரிகளும் யார் என்று சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவியாக இருக்கின்ற மக்கள் என்று சொல்கிறார். ஆகவேதான் யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்களில இயேசுவானவர் சிலுவை அண்டையில அவர் நிற்கிற தன்னுடைய தாயையும் தனக்கு அருமையான சகோதரனையும் பார்த்து தன்னுடைய நண்பன் தனக்கு பிரியமான சீஷனையும் பார்த்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். யோவான் 19, 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். ஆகவேதான் தொடர்ந்து இயேசுவினுடைய தாயாரை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்க முடிகிறது. வாசிப்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆம் அருமையானவர்களே, இதைத்தான் இயேசு முன்னறிவித்திருந்தார். இவர்கள் தான் என்னுடைய தாயின் சகோதரிகள், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் உலகத்தில் வந்திருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய சித்தம் நிறைவேற்றத்தக்கதாக யாரெல்லாம் இதில் ஒத்துழைக்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய குடும்பம் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த அவரை ஆராதிக்க வந்திருக்கிறனா பிதாவினுடைய சித்தத்தை குமாரன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றியுள்ளாய் காணப்படுகிறோமா? ஜெபத்தில உபவாசத்தில அவருடைய பணியை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவதாக பவுல் அப்போஸ்தலர் இன்னொரு அழகான ஒரு குடும்பத்தை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களில அவருடைய ஜெபத்தில இந்த குடும்பத்தை குறித்து அவர் பேசுகிறார். வாசியுங்கள். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திலும் நாமகாரராயிருக்க நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கின்ற வேளையில அங்கே உலகத்தில் உள்ளவர்களை மாத்திரமல்ல, அங்கே யாரை நினைக்கிறான், பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமகாரராகி என்று சொல்லப்படுகிறது. இந்த முழு குடும்பம் என்பது பரலோகத்திற்கும் பூமிக்கும் அடுத்த காரியங்களிலே கடவுளை மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்பம். இதைத்தான் இந்த இடத்துல அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்காகத்தான் கடவுள் உங்களையும் அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 10, 11 வசனங்களில் பவுல் இப்படியாக எழுதுகிறார். வாசியுங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்தந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இதற்காக கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன் சபையை உருவாக்கிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, இதன் மூலமாக அவருடைய அனந்த ஞானம் வெளிப்படத்தக்கதாக, அவருடைய அனந்த மகிமையான அந்த ஞானம் உலகத்திற்கு வெளிப்படத்தக்கதாக அவர் குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறார். இதற்காகவே அவர் வானத்திலும் பூமியில் உள்ள அனைத்து குடும்பத்திற்கும் மேலான ஞானத்தை அவர் உடையவராய் இருக்கிறார்
நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் நம்முடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை வெறுமையாக்கின பட்சத்துல அங்கே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:9, 10, 11 வசனங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் உடக்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய மாம்சீகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருக்குள்ளாக நாம் இணைக்கப்படத்தக்கதாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயர் 2:13, 14. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அடிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். ஆகவேதான் அருமையானவர்களே, நமக்கு ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சபையாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் இதை வாசித்து பார்க்கின்ற வழியில அழகாக சொல்கிறார். 4, 5, 6 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 4 அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். நாம் ஒரு எல்லாருமாக பரலோகமும் பூமிலோகமும் அங்கே இணைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அவருடைய சன்னிதானத்திலிருந்து மனிதன் துரத்தி விடப்பட்ட நிலையிலிருந்து மறுபடியும் நம்மோடு சேர்த்துக் கொள்ளத்தக்கதாகத்தான் இந்த குடும்ப உறவை ஏற்படுத்தியிருக்கிறார், திருச்சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவேதான் குடும்பம் என்பது ஏதோ ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் என்று சொன்ன நிலையிலே இல்லாதபடி இன்னும் மேலானதாக அது நோக்கப்பட வேண்டும். அதை குறித்துதான் எபேசு சபைக்கு எழுதுகின்ற வேளையில 4ஆம் அதிகாரம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில அருமையானவர்களே, அங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகின்ற வேளையில 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 31, 32 வசனங்கள் 30, 31, 32 3 வசனங்களையுமே வாசிக்கலாம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். அருமையானவர்களே, இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகின்றார். ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்துல ஆதாமை உருவாக்கி ஆதாமை அவனுடைய ஏவாளை அவனுடைய சரீரத்தை எழுப்பிடுத்து அவர் உருவாக்குகின்ற வேளையில ஆதாம் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனங்களை 23 வசனங்களை வாசிக்கலாம். பவுல் வித்தியாசமாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் உள்ளே ஆதாமும் ஏவாளும் அந்த நிலையிலிருந்து அவர் விழுந்து போனார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரே சரீரமாக்கப்படுகிறோம். அதைத்தான் இங்கே சொல்கிறார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்தின்
மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். 32ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இது வெறும் மாம்சீகமான ஒரு உறவு அல்ல. குடும்பம் என்பது வெறும் மாம்சீகத்தோடு முடித்து விடுகின்ற ஒரு ஒன்று அல்ல. இதற்கும் அப்பால் நாம் எல்லோரும் ஆராதிக்கிற நாம் அனைவரும் ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறோம். நாம் ஒரே சரீரமாக மாற்றப்படுவது மாத்திரமல்ல, அவரை தலையாய் கொண்ட ஒரு சரீரமாய் மாற்றப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். பரலோகமும் பூலோகமும் ஒரே குடும்பமாக இங்கே மாறுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய குடும்பத்திலிருந்து இந்த நிலை ஆரம்பிக்க வேண்டும். அருமையானவர்களே, முதலாவதாக நம்முடைய குடும்பம் அவரை உண்மையாய் சேவிக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசிகளின் கூட்டம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமத்தில் நாம் ஒன்றாய் இணைக்கப்பட்ட ஒரே குடும்பமாக நாம் உருப்பெற வேண்டும். தேவன் தாமே இத்தகைய மேலான உறவுக்கு நேராக உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்துவர்களாய் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா. அன்பின் நேசத்தாகனே, குடும்பம் என்பது ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிற அன்பம் என்று சொல்லி உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பது என்பது ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியாக உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் உமக்குள்ளாக நாங்கள் ஒரே குடும்பமாக இணைக்கப்பட, ஆண்டவரே, அந்த உன்னதமான உறவுக்கு நேராக நாங்கள் உயர்த்தப்பட ஆவியானவர்களை வழிநடத்த வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல அந்த உறவில நாங்கள் சீர்பொருந்த நிற்கிற வச்சியும், அந்த விசுவாசத்துல ஒருமனப்பட நிற்கிற வச்சியும், அந்த நம்பிக்கையில நாங்கள் ஒன்று மட்டுமே ஆராதிக்க நிற்கிறவை பாராட்டோம் சுவாமி. ஆண்டவர், எங்களிடத்தில் காணப்படுகின்ற வேற்றுமைகள், கசப்புகள், வெறுப்புகள், பிரிவினை ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே இதற்கு விரோதமாக, உம்முடைய மகிமைக்கு விரோதமாக, உம்முடைய சித்தத்திற்கு விரோதமாக, உம்முடைய நோக்கத்திற்கு விரோதமாக எங்களை செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் நிர்மூலமாய் விடாதபடி ஆண்டவரே உம்முடைய மகிமைக்குள்ளாக பேசி எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் முதலில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். திருச்சபையாக அறிவிக்க வேண்டியதான சில பொதுவான அறிவிப்புகள். வருகின்ற 31ஆம் தேதி இந்த ஆண்டினுடைய நிறைவான நாள். அந்த நாளில் ஒரு சங்கிலி தொடர் ஜெபமானது நம்முடைய ஆலயத்தில் நடைபெறவிருக்கிறது. காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெறும். இதில் ஜெபிக்க விரும்புகிற குடும்பத்தின் மக்கள், தனிப்பட்டவர்கள், குழுக்கள் இதில் ஜெபிக்க நீங்கள் முன்வர அழைக்கப்படுகிறீர்கள். அதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எந்த நேரத்தில் வந்து ஜெபிக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய தொலைபேசி எங்களோடு உங்களுடைய பெயர்களை எழுதி வைக்க முன்னதாக கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க முன்வந்தால் தயவு செய்து நீங்கள் ஜெபிக்கவிருக்கிற அந்த நேரத்தில் சற்று 5 நிமிடம் முன்பதாகவே வந்து ஆலயத்தில் அமர்ந்து கொள்ளும்படியும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 31ஆம் தேதி 11:30 மணிக்கு புத்தாண்டு விழிப்பு ஆராதனை, அதைத் தொடர்ந்து உடன்படிக்கை ஆராதனை, அதை தொடர்ந்து பரிசுத்த நற்கருணை ஆராதனை நடைபெறும். அதே போல அன்று காலை 9:30 மணிக்கு புத்தாண்டு நற்கருணை ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டிலே கடந்த ஆண்டிலே தேவன் செய்த நன்மையான காரியங்களை நினைவு கூர்ந்தவர்களாய் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காய் காணிக்கைகளை படைக்க நாம் முன்வருவோம். அதற்கென்று காணிக்கை கவர்கள் முன்பாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த கவர்களை எடுத்து கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காய் உதாரணமாய் உற்சாகமாய் உங்களுடைய நன்றி காணிக்கைகளை அந்த ஆராதனையை படைக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆராதனையிலும் சமூக இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். 65 வயதிற்கு மிக வந்தவர்கள், 10 வயதிற்கு உட்பட்ட சிறு குழந்தைகள் இந்த ஆராதனையை தவிர்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 1ஆம் ஞாயிறு அன்று காலை 7 மணி மற்றும் 10 மணி ஆராதனைகள் பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் ஆராதனையும் பரிசுத்த
நற்கருணை ஆராதனையாக அனுசரிக்கப்படும். அதே போலவே ஏற்கனவே நம்முடைய வழக்கமாக இருந்த முதலாம் மற்றும் மூன்றாம் ஆராதனை, முதலாம் மற்றும் மூன்றாவது வார ஞாயிறு ஆராதனைகளில் 2 ஆராதனையுமே திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அந்த மாதத்துடைய 5வது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் வயது வந்தவர்களுக்கான ஞானஸ்நானம், அடல் பாப்டிசம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். இதுகாலம் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை இதற்கு கொடுத்து இதற்காக நீங்கள் ஆயத்தப்படும்படி ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அலுவலகத்தில் உங்களுடைய பெயர்களை கொடுக்கலாம். வருகிற 31ஆம் தேதி 2ஆம் ஆராதனைக்கு பிறகு சிறப்பு முழுக்கு ஞானஸ்நானமானது நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 24ஆம் தேதி 4ஆம் ஞாயிறு அன்று நம்முடைய ஆலயத்தினுடைய வருடாந்திர வசன பண்டிகையை நாம் கொண்டாடவிருக்கிறோம். திரு டேவிட் அவர்கள் கன்வீனராக இருப்பார்கள். அவர்களோடு கூட இணைந்து சப் கமிட்டியாக இருந்து செயல்படவிருக்கிறீர்கள் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். இதற்காக நீங்கள் ஆயத்தப்படவும் ஜெபிக்கவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய கேலண்டர் மற்றும் இந்த ஆண்டில் உங்களுக்காக வெகுமதியாக கொடுக்கப்படவிருக்கிற அந்த தின தியான புத்தகமும் தயார் நிலையில் உள்ளது. உங்களுடைய இல்லங்களுக்கு கொடுப்பது சற்று கடினம், எல்லோருக்கும் வருகிற ஒரு வாரத்தில் கொடுக்க முடியாது. ஆகவே அதற்கு வசதியாக நீங்கள் கேலண்டர்ஸையும் இந்த புக்கை பெற்றுக்கொள்ள வசதியாக ஆலய ஆராதனைக்கு பிறகு 4 கவுண்டர்களாக ஆலயத்தில் வெளியில இதை நம்ம பிரித்து வைத்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு கவுண்டரிலும் எந்தெந்த பகுதியில் உள்ள மக்கள் என்று சொல்லி நோட்டீஸ் போர்டில் விளக்கமாக போடப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த கவுண்டரில் சென்று உங்களுடைய பெயர் விருந்தினராக உங்களுடைய கையெழுத்தை விட்டு நீங்கள் குடும்பத்திற்கு ஒன்றாக கேலண்டர் மற்றும் இந்த டிவோஷனல் புக், டெய்லி டிவோஷன் புக்கை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்த உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆலயத்தில் காணிக்கையாக வந்த ஒரு 4 கிராம் கோல்டு காயின் ஒன்று ஏலத்தில் அது விடப்பட இருக்கிறது. யார் அதிக தொகை கொடுக்க விரும்புகிறீர்களோ அதை எழுத்திலே எழுதி எனக்கு தெரியப்படுத்தவும். வருகிற அசன பண்டிகை அன்று அது ஏலத்தில் விடப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வார ஆராதனையுடைய காணிக்கை விவரங்கள்: 1-2 ஆராதனைகள் 14,444 ரூபாய், சப்ஸ்கிரிப்ஷன் 51,020 ரூபாய், நன்றி காணிக்கை 3,370 ரூபாய், சண்டே ஆக்ஷன் மூலமாக சேர்க்கப்பட்டது 200 ரூபாய், சர்வீஸ் உண்டியல் 2,233 ரூபாய் 5 உண்டியல்கள், ஹார்வெஸ்ட் டியூஸ் 16,000 ரூபாய், சர்ச் டெடிகேஷன் அன்று பெறப்பட்ட பொதுவான காணிக்கை 4,303 ரூபாய், அந்த டெடிகேஷன் அன்று வந்த நன்றி காணிக்கை 32 கவர்கள் 8,300 ரூபாய், எல்டர் சண்டே முதியோர் ஞாயிறு 157 கவர்கள் அங்கே காணிக்கையாக பெறப்பட்டது. அதில் 35,740 ரூபாய், கிறிஸ்துமஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆஃபர்ட்ரி 28,339 ரூபாய், 2ஆம் ஆராதனை காணிக்கை 15,579 ரூபாய், கிறிஸ்துமஸ் கவர் காணிக்கை 323 கவர்கள் 80,540 ரூபாய், அன்று நடைபெற்ற ஞானஸ்நான சிறுபிள்ளைகள் ஞானஸ்நான ஆராதனை காணிக்கை 9,100 ரூபாய், செல்ஃப் டினையல் உண்டியல் 260 ரூபாய். இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் க்ளோரி, மிஸ்ஸஸ் காருண்யா இன்பல் சீனி, மிஸ்ஸஸ் மென்சி லிகினா, மிஸ்ஸஸ் பிரீதா. 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் நேசமணி ஆசே, மிஸ்டர் சுரேஷ் குமார். 29ஆம் தேதி மிஸ்டர் ஜாஷ்வா ஜான், மிஸ்டர் காட்வின். 30ஆம் தேதி மிஸ் ஜெய மேரி, மிஸ்டர் சுபவேல், மிஸ் ஹெச் ஆனி ஷெரீப், மிஸ்டர் பிரான்சிஸ் ஆப்ரஹாம். 31ஆம் தேதி மிஸ்டர் ஹாரித் ஜோதி, மிஸ்டர் பி விஜித். 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ் கலாமணி, மிஸ்டர் பால்ராஜ், மிஸ்ஸஸ் தவமணி சூசை ராஜ், மிஸ்ஸஸ் செல்வி சேகர், மிஸ்ஸஸ் காட்வின் சாமியல், மிஸ்ஸஸ் செல்வம் அசரியா, மிஸ்ஸஸ் சாரா லக்ஷ்மி, மிஸ்டர் கெவின் ஜார்ஜ், மிஸ்
R. Abhinaya, Mrs. Sarita M, Mrs. Sargunam. 2ஆம் தேதி Mrs. Samuel Andrews, Mrs. Tisha Sadai Mary, Mr. B. Siva Sankar. இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் 27ஆம் தேதி Mr. D. Anbu Selan, Dr. Mrs. Angel Aida Chellam, Mr. A. Joseph Pandian, Mrs. Philomena Joseph, Mr. D. Arundas, Mrs. Jacqueline, Mr. A. Jesudasan, Mrs. Sarojini Bhatt, Mr. Boas Joseph, Mrs. Stella Tulsi, Mr. E. Festus Paul, Mrs. Shanti, Mr. Robinson, Mrs. Rajam Sumit. 28ஆம் தேதி Mr. J. Mano Prakash, Mrs. Angel Shimli, Mr. Spurgeon, Mrs. Leena Pal, Mr. Ruben Palraj, Mrs. Geeta Jabarwani, Mr. T. Suresh Kumar, Mrs. Helen, Mr. Bhaskar Jayakumar, Mrs. Shanti, Mr. David J, Mrs. Anna Rani, Mr. S. Johnson, Mrs. Rajati. 29ஆம் தேதி Mrs. Duriraj, Mrs. Newma Pon Sugandhi, Mr. Joraj Solomon Hopper, Mrs. Elin Sharmila, Mr. John Rose, Mrs. Paul Angam. 2ஆம் தேதி Mr. W. Jayaraj, Mrs. Hepsiba. இவர்களை யாராவது அழைத்து சொன்னால் தயவு செய்து எழுதிலிருக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசத்தாவனே, எங்கள் மத்தியில் இருக்கிற ஞானங்களுக்காக குறிப்பாக நீங்கள் கொண்டிருக்கிற ஞானங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறேன். புதிய ஆண்டு புதிய கிருபைகளை எங்களை கொண்டு சென்றட்டும். இதுபோல யாரெல்லாம் இந்த நாட்களை கொண்டாடினோம், இந்த பெயர்களை வாசித்தோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே மேன்மைப்படுத்தும். திருமண ஆண்டுகளாக பிரவேசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் உடைய மகிமையை வெளிப்படுத்தும் சுவாமி. திருச்சபையின் எல்லா நிலைமைகளும் மக்களுக்காகவும் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்ட சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாட்சிகளாய் பிரகாசிக்கவும், அநேக இவர்கள் மூலமாக மீது விசுவாசம் வைக்கவும் என் கிருபை பாராட்டும். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் கூட இந்த காலை வேளையில மறுபடியும் நினைவு கூறுகிறோம். அவருடைய சுருவினங்கள் நிலைவினங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவைகளை மாற்றி அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வேலைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவிலே அன்பானவர்களே, கடந்த நாட்களில் கடவுள் செய்த நன்மையான காரியங்களை நினைவுகூர்ந்து விசேஷித்த ஆராதனைகளை நாம் அனுசரிக்க தேவன் கிருபை செய்தார். முதியோருக்கான சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. ஆலய ரெஜிஸ்ட்ரேஷன் தின ஆராதனை நடைபெற்றது. அனைத்திலும் தேவனுடைய ஆளுகை நம்மை ஆளுகை செய்து வழிநடத்தலை நினைத்து நம்முடைய நன்றி காணிக்கை படைத்திருக்கிறோம். உங்களுடைய நாட்களில் வராதவர்கள் இந்த நாளில் உங்களுடைய காணிக்கை கவர்களை படைக்க விரும்பினால் நீங்கள் முன்வந்து உங்களுடைய காணிக்கை கவர்களை படைக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதியோர் ஞாயிறன்று நம்முடைய சபையுடைய உறுப்பினர்களில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களை கௌரவப்படுத்தவனமாக ஒரு சிறிய வெகுமதி ஒன்றை ஆலயத்தின் சார்பாக கொடுத்தோம். உள்ள ஆராதனையில பங்கு பெற இயலாதவர்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் வரும் நாட்களில், இன்றைய நாளில் அல்ல, வரும் நாட்களில் அலுவலகத்தில் அதை நீங்கள் உங்களுடைய கையொப்பமிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக சுகவீனமாக படுக்கையில் இருக்கிற மக்களை நாங்கள் நேரடியாக சந்தித்து ஜெபித்து அவர்களுக்கு அந்த பரிசை கொடுத்திருக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு அல்ல, மற்றவர்கள் ஏதாவது காரணத்தினாலே வர தடைபட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த நாளில் ஒரு கவர்களை படைக்கலாம், அந்த பரிசுகளை ஒரு நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடமாக நாம் எழுந்து நின்று 332வது தேர்தலை நம்முடைய காணிக்கை பாடலாக பார்ப்போம். இந்த வேளையில் காணிக்கை படைக்க விரும்புகிறீர்கள், நம்முடைய கவர் காணிக்கைகளை முன்பாக படைக்கலாம். பொதுவான காணிக்கை நீங்கள் இருக்கின்ற இடங்களில் காணிக்கை பைகளின் மூலமாக சேகரிக்கப்படும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிலே போட வேண்டிய அவசியமில்லை, உங்களிடத்திலேயே வந்து காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். 332வது கீர்த்தனை.
அழைத்த காணிக்கையை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய் ஜெபிப்போம். அன்பினே சுத்தாமே உடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், கிருபைகள், இலக்குகள் ஏராளம் சுவாமி. அதை நினைவுபடுத்தி இந்த காணிக்கையை இந்த சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். இதன் மூலமாக உடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தவும், எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும், சாட்சிகளாய் எழுதி பிரகாசிக்கும் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவே ஏற்பட்ட நாமத்தில் வேண்டி இருக்கிறோம். எல்லாருமே சொன்னாமே ஆமென். தொடர்ந்து நாம் பின்பற்றமாகவே நாம் ஜெபிக்கலாம். இல்லை அன்பாக நேசித்தங்களை ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகிற வெற்றியோடு நடந்தாங்க. இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களுடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாக உண்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபை தந்தை. எப்பொழுதும் உலகம் எங்குள்ள திருச்சிக்காக நாங்கள் வாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேராயக்காரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆயுதக்காரருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருக்காக விசேஷமாக சமூகத்தில் வந்து இருக்கிறோம். அவருடைய விஷயமாக ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய பணித்தனங்களையும் ஆசீர்வதியும். உலகம் எங்கும் காணப்படுகின்ற ஆண்டவரே இந்த தொற்று வியாதியினுடைய அகோரம் நீக்கத்தக்கதாக ஆண்டவரே நாம் நிர்மூலம் ஆகாதபடி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் பொழுது வருகிற ஜனங்களாய் நாங்கள் காணப்பட நாட்டில் கிருபை கிடைக்க பாராட்டோம். தொடர்ந்து கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் யுத்தத்தின் நாமத்தில் வேண்டி விரும்பி நிற்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறவர் கர்த்தர் நம்முடைய திருமந்தை உங்கள் ஆசீர்வதி இன்னும் என்றும் என்றென்றும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இடைக்கட்டி காத்துள்ளாராக. குடும்பமாக உங்களை தொழுது கொள்ள ஆராதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த
உடைய மகத்துவத்தை மகிமையை